ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். எல்லாருமே நட்சத்திராஸ் பற்றி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆல்ரெடி அஸ்வினி நட்சத்திரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் பரணி நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட பொது குணநலன்கள் என்னென்ன, அதாவது அவங்களோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆணுக்கு தனி கேரக்டர் பெண்ணுக்கு தனி கேரக்டர், இவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அவங்களோட ஜென்ரல் அவுட்லுக் என்ன, வாழ்க்கையை பற்றின அவுட்லுக் என்ன. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் பரணி நட்சத்திரம் பற்றின ஐடியா உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ பரணி நட்சத்திரா எப்படிப்பட்டவங்க? தே ஆர் வெரி டிட்டர்மன்டு பீப்புளுங்க. அதாவது மன உறுதி அதிகமாக உள்ள ஆட்கள் தான் பரணி நட்சத்திரக்காரங்க. செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே அதிகம் இவங்களுக்கு. ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அந்த அளவு கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ நியூ இயர் அன்னைக்கு நம்ம டயட்டில் இருக்க போகிறோம், ஜிம்முக்கு போக போகிறோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறோன்னா அதை வருஷம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க பரணி நட்சத்திரக்காரங்க. மற்ற ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்கள்லாம் ஜான் 15 அதாவது பொங்கல் தாண்ட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 10 நாள்லே விரதத்தை முடிச்சுப்பாங்க. ஜிம்முக்கு கட்டின ஃபீஸ் அவ்வளோதான், ஜிம்முக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு திரிவாங்க. பட் பரணி நட்சத்திரக்காரங்க எடுத்த முடிவில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப 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 அதிகங்க. கண்ட்ரோலர் ஆஃப் சென்சஸ், ஐம்புலன்களையும் அடக்கி கண்ட்ரோல் பண்ணி வாழ்வாங்க. அதாவது ஒரு சென்ஸ் எடுத்துப்போம், நம்மளோட டங்கோட சென்ஸ், டேஸ்ட்டு. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு மட்டன் பிரியாணியும் ஒரு சிக்கன் 65யும் வச்சா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெம்ட் ஆகும், கண்டிப்பாக அதை எடுத்து சாப்பிட்ருவீங்க. பட் ஆனால் பரணி நட்சத்திரக்காரங்க டயட்டில் இருக்காங்கன்னா அந்த சென்சஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தொடமாட்டாங்க பிரியாணியை. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் பரணி நட்சத்திரக்காரங்க. யோகா, பிராணாயாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதாவது மூச்சு பயிற்சி, இந்த ஹாசனாஸ், இது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. தே ஆர் வெல் வேர்ஸ்ட் இன் செக்ஷுவல் ஆக்ட். காமசூத்ராலேருந்து அந்த 64 கலைகள்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே கற்று வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு செக்ஷுவல் ஆக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான ஆளுங்க, ரொம்ப ஹானஸ்டான ஆளுங்க. உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே எதுவும் பேச மாட்டாங்க. இந்த பின்னாடி முதுகில் குத்துறது அந்த மாதிரிலாம் எந்த பழக்கமுமே இருக்காது அவங்கக்கிட்ட. ரொம்ப சின்சியராக ஹானஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் நீங்கள் பரணி நட்சத்திரக்காரங்கள்ட்ட பழகி பார்த்தீங்கன்னா. தே வில் ஹாவ் குட் ஹெல்த் அண்ட் கிரேட் இம்யூனிட்டி. நல்ல உடல்நிலை, இம்யூனிட்டி பவர் எல்லாமே இந்த வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்ற ஒரு நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரக்காரங்க. டிசீஸ் ஏதாவது வந்ததுன்னா உடனே சரியாயிடும் அவங்களுக்கு. நீங்கள் டாக்டரை கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அடுத்த நாளே சரியாயிடும். சின்னதாக ஒரு ஜுரம், சளி அப்படி வந்தால் கூட மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 3 நாள் ஆகுதுன்னா இவங்களுக்கு ஒரு நாள்லே சரியாயிடும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். தே ஆர் வெரி ஸ்கில்ஃபுல் அண்ட் டேலண்டட். எல்லா விதமான ஸ்கில்ஸையும் கற்று வச்சுருப்பாங்க. அண்ட் தே ஆர் வெரி வெரி டேலண்டட். ஒரு ஸ்கில்லை சீக்கிரமாக கற்றுப்பாங்க, அதை பிரோஜனமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் பல மணி நேரம் பேசுவாங்க. எந்த டாப்பிக்காக இருக்கட்டும், அரசியல், விளையாட்டு, சினிமா, எல்லாத்துலேயுமே நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு டாபிக் கொடுத்தா ரொம்ப நேரம் பேசுவாங்க. அண்ட் தே ஆர் ஹாப்பி அண்ட் கண்டென்டட் வித் தர் லைஃப். தே ஆர் ஹாப்பி வித் தர் ஓன் லைஃப். அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, அவங்களுக்கு என்ன இந்த பிறவியில் அவங்களுக்குன்னு கிடைக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு தே ஆர் ஹாப்பி. மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது அதெல்லாம் கிடையாது. எனக்கு இது கடவுள் கொடுத்துருக்காரு, ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கண்டென்ட் இன் திஸ் பர்த். அதுதானே ஒருத்தனுக்கு முக்கியம். நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணும். மற்றவங்க அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்லாம் சொல்லிவிட்டு வாழ்க்கையில் பொறாமையும் இதுவும் தான் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. தே ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கண்டென்ட். இந்த நட்சத்திரத்தோட சிம்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோனி. இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபீமேல் செக்ஷுவல் ஆர்கன் அண்ட் இட் ரெப்ரசன்ட்ஸ் கிரியேஷன் அண்ட் பர்த். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெலிவரி டைமில் வரும்ல அந்த பெயின், இட் ரெப்ரசன்ட்ஸ் தட் சிம்பிள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கிறது இல்லைங்க. அப்படியே ஒரு ஸ்மூத்தான ரோடு, ஹைவேல போகிற மாதிரிலாம் இருக்காது. நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ், கல்லும் முள்ளும் கரடு முரடான ரோடாக தான் இருக்கும் இவங்களோட வாழ்க்கை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க they'll go through intense pain at a point of time in life. அதாவது வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் மறக்க முடியாத வலியும் வேதனையும் அனுபவிப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க.
அது எப்படிப்பட்ட வழியாக வேணாலும் இருக்கலாம். ஒரு உயிர் இழப்பாக இருக்கலாம், இல்லைன்னா சொத்து இழப்பாக இருக்கலாம். 100 கோடிக்கு அதிபதியாக இருப்பாங்க, பணக்கார ஒரு பங்களாவில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. திடீர்னு நடுரோட்டில் வந்துடுவாங்க. அப்பா அம்மா இறந்துருவாங்க, பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. திடீர்னு நடுரோட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட இருக்கவங்க ஏதாவது பண்ணி சூழ்ச்சி பண்ணி அந்த சொத்தை பிடுங்கிடுவாங்க. இவங்களுக்கு திடீர்னு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட காசு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் கோத்ரூ பண்ணி வாழ்க்கையில் அப்புறம் முன்னுக்கு வருவாங்க. அந்த வாழ்க்கையோட கிராஃப் பார்த்திங்கன்னா மேலே கீழே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அந்த இசிஜியில் காட்டுற மாதிரி மேலே கீழே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஸ்டடியாக நார்மலாக இருக்கவே இருக்காது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி ஒருத்தனுக்கு இருக்கணும்ல. உடஞ்சி விழாமல், அழுவாமல், சூசைட் பண்ணிக்காமல், இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி உடச்சி வாழ்க்கையில் சாதித்து காட்டுறதுன்னு இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம். அது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப உண்டு. ரொம்ப ஸ்டாமினா, பவர் எல்லாமே உண்டு. வாழ்க்கை அப்படியே போட்டு நொறுக்குனாலும் அது எல்லாத்தையுமே உடச்சிட்டு மேலே வருவாங்க. தட்ஸ் வை தே ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷனல். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் தேர் லைஃப். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். எவ்ரி 1 or 2 years எங்கேயாவது ஒரு இடமாற்றம், அங்கே போய் எங்கேயாவது ஒரு மொழி கற்றுக்கிட்டு பெரிய ஆளாக வருவாங்க. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போய் அங்கே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் வெளியூர்லாம் சாதிக்க முடியும் இல்லையா? ஸோ வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது. சின்னது 10க்கு 10 ரூமில் இருந்துட்டு ஒரு வேலையை பார்த்து அங்கேருந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி முன்னுக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் தாங்கி வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தாங்க. இவ்வளோ நடந்தும் மூஞ்சில் எதுவுமே காட்ட மாட்டாங்க. சுக்கிரனோட நட்சத்திரம். மூஞ்சை பார்த்தீங்கன்னா அப்படியே காமன் கம்போஸ்டாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே எரிமலை வெடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்படியே நெஞ்சு கீழேருந்து அப்படியே எரிமலை வெடிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன, அந்த தொண்டை வரைக்கும் தான் இருக்கும், அது வாயில் வராது. ஸோ அந்தளவுக்கு காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ளே அப்படியே புகஞ்சிகிட்ருக்கும். டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், ஃபெய்த், ஃபெம்னஸ். ஒரு முடிவெடுத்தால் அதில் நிற்கிறது, ஆழமாக நிற்கிறது. எவன் என்ன சொன்னாலும் அதை விட்டு நவரவே மாட்டாங்க. டிசிப்ளின். காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறன்னா வாழ்க்கை ஃபுல்லாக 6 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க. நைட்டு 7 மணி 8 மணிக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு படுக்கணுன்னா 8 மணிக்கு தூங்கிடுவாங்க. நைட்டு படம் பார்க்க போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. செல்ஃப் கண்ட்ரோல். எது டயட்டில் இருக்கணும்னா டயட்டில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் கேரக்டராக அவங்கள முன்னாடி நிறுத்துங்க. தே ஆர் வெரி பியூர் ஹார்ட்டட் அண்ட் தேல் ஹாவ் எ ஹெல்பிங் மைண்ட். மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஒரு உதவின்னு கேட்டால் பண்ணிவிடுவாங்க. அப்படியாவது ஜென்யூனாக பியூராக ஃபீல் பண்ணி அந்த உதவியை பண்ணுவாங்க. பட் பிளண்ட்டாக சொல்லிவிடுவாங்க, இப்போ காசு இல்லைன்னா இல்லை. இவங்களுக்கு ஒய்ஃபோ, ஒரு பரணி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் ஒய்ஃப் இருக்காங்க. ஒரு சாரீ கட்டிட்டு வராங்க. இந்த சாரீ எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்லுவார், இந்த சாரீ நல்லாவே இல்லை, இந்த டிசைனில் தான் 1008 சாரீ வச்சுருக்கேன், வேறு சாரீ கட்ட மாட்டியா அப்படின்னு ஆன் த ஃபேஸ் மேலே அப்படியே சொல்கிறது, மூஞ்சில் அடித்த மாதிரி, இது நல்லா இல்லை அப்படின்னு. டிப்ளமசி அப்படின்ற வார்த்தையே கிடையாது. டிப்ளமசினா என்னன்னு கேட்பாங்க. டிப்ளமசின்றதே இவங்க டிக்ஷனரியில் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு பிளண்ட், ஆன் த ஃபேஸ் அடித்து பேசுவாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா இவங்களை நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. 90% ஆஃப் த பீப்புளுக்கு பரணி நட்சத்திரக்காரங்களை பிடிக்காது. பிகாஸ் ஆஃப் திஸ். எதாக இருந்தாலும் பட்டுன்னு போட்டு உடச்சிருவாங்க. ஆன் தி ஃபேஸ் பேசுறது, எதிர்த்து பேசுறதுன்னு சொல்கிறத விட அப்படியே மூஞ்சிக்கு நேராக, இது சரியில்லை, இது எனக்கு பிடிக்கல, இது என்னால் பண்ண முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் கத்திக்கோ, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி இருக்க ஆளுங்களை வீட்டில் கூட பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. பட் அதே சமயம் இவங்க மேலே தப்புன்னு தெரிஞ்சால் உடனே சாரி கேட்டுருவாங்க. இவங்க ஒரு விஷயம் பண்ணி அதை தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சாரி கேட்டுருவாங்க. ஸோ அந்த வகையிலையும் இவங்களை பாராட்டணும் நம்ம. இவங்க ஓப்பனாக இருக்கனால மற்றவங்கள வெறுக்க மாட்டாங்க. ஆன் தி ஃபேஸ், உனக்கு என்ன பிடிக்கல, உன்னோடலாம் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹார்ட்டில் எதுவுமே வச்சிக்க மாட்டாங்க, மைண்ட்லேயும் எதுவும் வச்சிக்க மாட்டாங்க. ஓப்பன் புக்கு அப்படியே சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் சகஜமாக பேசுவாங்க, இல்லைனா பேசவே மாட்டாங்க. இவங்க அந்த விருச்சிக ராசி மாதிரி கிடையாது. வெளியில் ஒன்று பேசிட்டு உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படியே அந்த பாய்சனை உள்ளுக்குள்ளே வச்சிட்டு இருப்பாங்க. 10 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க, அப்படியே பழி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது.
அப்படியே ஓப்பனாக பேசிவிட்டு யார் என்ன நினச்சா என்ன, அவன் தானே, அவன் வந்து தப்பாக நினச்சா என்ன, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங் வில்டு பர்சன், ரொம்ப வில் பவர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது சின்ன வயசில் அவ்வளோ கோத்ரூ பண்ணுறனால, அவ்வளோ கஷ்டங்களும் துன்பங்களும் கோத்ரூ பண்ணுறனால பின்னாடி வந்துட்டு எல்லாத்தையும் தாங்குகிற சக்தி வந்துட்டு இருக்கும். இட்ஸ் ரூல்டு பை யமா. யமா இஸ் த ரூலர் ஆஃப் பரணி நட்சத்திரா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை பிடிச்சாதான் அவங்களுக்கு வந்து they'll bow down to them. உண்மையாகவே இவன் வந்து ஒர்த்துப்பா, இவன் வந்துட்டு மக்களுக்காக நல்லது பண்ணுறான், இல்லைனா நமக்காக உண்மையாக இருக்கான் இவன் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்கள வேல்யூ பண்ணுவாங்க, அட்மையர் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அது தெரியாத வரைக்கும் மதிக்க கூட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணிலாம் இவங்கள பண்ண வைக்கவே முடியாது. பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு இன்ஜினியரிங் படிங்க, மெரைன் இன்ஜினியரிங் படிங்க, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிங்க, டாக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்கூலில் சேர்த்து விடுங்க. சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபிலிம் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு நேர்மாறாக நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே வீட்டில் உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவாங்க. அப்படியே சீருவாங்க. என்னால் அதை பண்ண முடியாது, தள்ளு அப்படின்னு சொல்லி அப்படியே சீருவாங்க. பட் தே ஆர் க்யூரியஸ். வேரியஸ் ஃபீல்டில் வந்துட்டு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. சினிமா, பாலிட்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜாகிரஃபி, இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. தே ஆர் க்யூரியஸ் அபவுட் சம்திங். க்யூரியாசிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடியில் என்ன இருக்குன்றதை தோண்டி எடுத்து படிச்சிருவாங்க. பப்ளிக் லைஃப்பில் பெரிய ஆளாக வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. பெரிய பொலிட்டிஷியன், பெரிய கவர்மெண்ட் ஜாபு, சொசைட்டியில் மதிக்கக்கூடிய ஆளாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. பரணி நட்சத்திரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பட் அவங்களுக்கு வந்து தே மஸ்ட் ஃபேஸ் த ஆப்போசிஷன். கண்டிப்பாக எதிரின்னு ஒருத்தவன் இருப்பான். இவங்க சொசைட்டியில் பெரிய ஆளாக இருப்பாங்க, இவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க. ஸோ இதனாலே எதிரிகள் வந்துட்டு இவங்களை குழி பறிச்சிருவாங்க. தே ஹாவ் டு பி கேர்ஃபுல் இன் தட் ஆஸ்பெக்ட். யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே விடக்கூடாது, பார்த்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க பெரிய ஆளுங்களாக இருக்கிறனால சூழ்ச்சி வலை பின்னிக்கிட்டே இருப்பாங்க. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியாது இவங்களுக்கு. வாழ்க்கை பூரா ஏற்ற இறக்கத்தை பார்த்துட்டே இருக்கனால அவங்களுக்கு இந்த பாலிட்டிஷியன் ரோல்லாம் வந்து சூப்பராக வரும். மக்களுக்காக இறங்கி போராடுறது, மக்களுக்காக இறங்கி குரல் கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும். இதனாலே அவங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை வீழ்த்திடுவாங்க. ஸோ தே ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். தே ஆர் வெரி ஜட்ஜ்மெண்டல். தே ஹாவ் ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் ஆன் அதர்ஸ். மற்றவங்கள பற்றி ஒரு கருத்து அவங்க மண்டையில் வந்துருச்சுன்னா அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. ஒரு சண்டைன்னு வந்துட்டாலும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. ஸோ இதனாலே அவங்க உறவுகள், அவங்க அப்பா அம்மா, அவனோட அண்ணன் இல்லைனா அக்கா தங்கச்சி, இவங்களே வந்துட்டு இவங்ககிட்டேருந்து தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிரும். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே தள்ளி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு இல்லை வெளி ஆட்கள்லாம் இவங்களோட எப்படி சகஜமாக பழகுவாங்க? ஏன்னா இவங்க இறங்கியே வரமாட்டாங்க. ஆன் தி ஃபேஸ் அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. அண்ட் தே ஆர் வெரி வெரி ஜட்ஜ்மெண்டல். மற்றவங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கனாலே அண்ட் வாழ்க்கையில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. இன்றைக்கி வந்துட்டு 10 கோடி இருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி கூட இருக்காது, ஒரு 10 லட்சம் கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு பொருளாதாரத்துலேயும் சரி மற்ற விஷயங்கள்லேயும் சரி இருந்துகிட்டே இருக்கனால யாருமே இவங்க கூட இருக்க மாட்டாங்க லைஃப்பில். அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கவர்மெண்ட் மாப்பிள்ள இல்லைன்னா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேணாம், இல்லை ப்ரைவேட் ஜாபில் இருக்கணும், அந்த மாதிரி தானே வந்து பெண்கள் வந்துட்டு மாப்பிள்ளையை எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ கம்பேனியனை பொறுத்த வரைக்கும், வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் யாராவது இவங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவங்கள நல்லா பார்த்துக்கிற மாதிரி, இவங்களோட மூடு, இவங்களோட ஆத்திரம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சால் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பரணி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் இருந்தால் அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம்.
ஒரு ஆண் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு மாட்ரேட்டான பில்ட் இருக்கும். மாட்ரேட்டான பில்ட்டு, லாங் நெக் அண்ட் ஃபேஸ். கழுத்து வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், ஃபேஸும் ரொம்ப பெருசாக இருக்கும், நெக்தியும் அகலமாக இருக்கும். பட் ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்களோட கண்கள் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அவங்களோட ஐப்ரோஸ் வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும். அதாவது ஃபாரஸ்ட்டு திக்கு, அந்த அளவுக்கு திக்கான ஐப்ரோஸ் கொண்டவங்களாக இருப்பாங்க. they'll have a beautiful teeth. மிக அழகான பற்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. பல் அப்படியே வரிசையாக அழகாக இருக்கும், அலைண்டாக இருக்கும், உடஞ்செலாம் இருக்காது நடுவில் பல். பற்கள் அப்படியே பார்த்தா ஆஹா பல் சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட காம்ப்ளெக்ஷன், பாடி கலர் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும். அப்படியே லைட்டாக சுண்டி விட்டால் ரத்தம் வருன்ற மாதிரி இருப்பாங்களே. ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப பிளாக்காகவும் இருக்க மாட்டாங்க. ஒரு மாநிறம்க்கு கொஞ்சம் மேலே அந்த மாதிரி இருப்பாங்க. மத்தியானம் பிறந்திருந்தாங்கன்னா, அதாவது 12 மணி இல்லைனா 2 மணி வாக்கில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க டாலாக இருப்பாங்க. இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் தங்களுடைய 27வது வயசில் தான் மனம் முடிப்பாங்க. அவங்களுக்கு they'll get married when they are 27 years old. ஸோ they'll enjoy their married life. மனைவி வந்துட்டு நல்லா வீட்டை பார்த்துக்கிட்டு ஹவுஸ் ஹோல்டு சார்ஸ்லாம் பண்ணிவிட்டு வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுற ஒரு மனைவியாக தான் வருவாங்க. இவங்களுக்கு இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு அண்டு செக்ஷுவல் லைஃப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு. பேசிக்கலி they'll enjoy their conjugal life. இவங்களுக்கும் ஃபேமிலியோடு இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். கல்யாணமானால் மனைவி குழந்தைங்களோடு இருப்பாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அப்பா அம்மா அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் இம்பல்சிவ் பையர். ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அப்படின்னா வாங்கிடுவாங்க. காசு இருக்கா இல்லையா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. திடீர்னு போவாங்க, அப்படியே கிரெடிட் கார்டில் ஒரு 50,000 1,00,000 ஸ்வைப் பண்ணிவிட்டு வருவாங்க. இல்லைனா அப்படியே போவாங்க, அப்படியே கார் வாங்கிட்டு வருவாங்க. அப்படியே தோன்றத போகிற போக்கில் அப்படியே வாங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுருப்பாங்க. ஹெல்த்தும் இவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். உடல்நிலையில் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. தே வில் என்ஜாய் குட் ஹெல்த். சாப்பாடு பார்த்திங்கன்னா தே ஆர் புவர் ஈட்டர். கண்ணாப்பின்னான்னு சாப்பிடுவாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதாவது சாப்பிட்ணுமே அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணிலாம் சாப்பிட மாட்டாங்க. கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. ஸோ தே ஆர் புவர் ஈட்டர்ஸ். இவங்களுக்கு தலையில் நெத்தியில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பற்கள் சம்மந்தமான பிரச்சனைகள், டென்டல் இஷ்யூஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். டயபிட்டிஸ், சுகர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். மலேரியா, இந்த மாதிரி விஷயங்களும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தண்ணியில் கண்டம் இவங்களுக்கு. ஸோ கடல் வழி பயணம், இந்த பீச்சுக்கு போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கெலாம் வந்துட்டு பீச் சைடு போய்ட்டு தண்ணியில் ஆட்டம் போடுறது இதெல்லாம் வந்துட்டு கூடவே கூடாது. ஏன்னா இவங்களுக்கு தண்ணியில் கண்டம், தண்ணியில் பார்த்து இருக்கணும். இவங்களோட லைஃப் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் இவங்களோட 33வது வருடத்திலேருந்து, அதாவது 33rd பர்த்டேலேருந்து வாழ்க்கை கொஞ்சம் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, செட்டில் ஆகிறது, இதெல்லாமே 33 வயசில் நடக்குங்க. இவங்களுக்கு வந்து இன்பார்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிர்வாக திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். தே கேன் மேனேஜ் எவ்ரிதிங். அதனால தான் சொன்னேன், தே கேன் பி அன் எக்ஸலண்ட் பொலிட்டீஷியன். ஸோ நிர்வாக திறமை எதாக இருக்கட்டும், ஒரு கடையை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சுருக்கதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஆட்டோமொபைல் ஷாப், ரெஸ்டாரண்ட், உணவு பொருட்கள் விற்கிறது, இல்லைனா ஒரு ரெஸ்டாரண்ட்டே வச்சுருக்கிறது. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு பயங்கரமாக செட் ஆகும். சில பேர் பார்த்திங்கன்னா ஜட்ஜாக இருப்பாங்க, சர்ஜனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் இவங்க ஸ்ப்ரெட் ஆகி இருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், தே கேன் பி அடிக்டட் டு டொபாக்கோ. தே குட் பி ஸ்மோக்கர்ஸ். சில பேர், நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து சிறந்த திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஈஸ்ட்டை நோக்கி பண்ணாங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஒரு சின்ன பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஈஸ்ட்டை நோக்கி, அதாவது கிழக்கு திசையை நோக்கி ஒரு பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது, கிழக்கு திசையில் வீடு, கிழக்கு பார்த்த வாசல் வைக்கிறது, கிழக்கு திசையில் ஷாப் வச்சுருக்கிறது, அதாவது கடை, ரெஸ்டாரண்ட் எதாக இருந்தாலும் சரி, கிழக்கு திசை இவங்களுக்கு ஓவராலாக ஃபேவரபிள். உங்களோட ஸ்ட்ரெங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி வெரி கிளவர். அதி புத்திசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் அதை எடுத்து பண்ணுவாங்க. ஸ்பான்டேனியஸ், டக்கு அப்படின்னு வேலையை முடிப்பாங்க.
அண்ட் தே ஆர் வெரி லாயல் டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உயிராக இருப்பாங்க, உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. தைரியமான ஆளுங்க. தேல் ஹாவ் அ குட் ஹெல்த், ஸ்டாமினா, பெர்சீவரன்ஸ். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உலகமே அழிஞ்சாலும் இவங்க ஆடாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு எர்த்குவேக்கே வந்தாலும் நடுங்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. தே ஆர் கண்டென்டட், தே ஆர் ஹாப்பி வித் தர் லைஃப். என் லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருக்கேன்ப்பா, எனக்கு இது போதும். இவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாண்டி இதை சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தே கேன் பி இன் த பப்ளிக் சர்வீஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாலிட்டிஷியனாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. இவங்களோட வீக்னஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு அப்படியே டயர்டாகிடுவாங்க. தேல் பேர்ன் அவுட் ஈஸிலி. தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரெஸ்ட்லெஸ்னஸ், தூங்காமல் வேலை பார்ப்பாங்க. ஸோ இதனாலே உடம்பு வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸ்டபானாக இருப்பாங்க. நான் நினச்ச காரியம் நடந்தே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. அது எல்லா நிலையிலும் சரி வராது இல்லையா. கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நம்ம கீழே இருக்கவங்களையும் பார்க்கணும், கீழே இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்கணும் இல்லையா. நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு அதே தான் எல்லோரும் நினைப்பாங்க அப்படின்னா அது கஷ்டம் இல்லையா. ஸோ கமாண்டிங், டூ மச் கமாண்டிங், எல்லாரையும் வந்து விரட்டி வேலை வாங்குறது. நான் சொன்னல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லாரையும் விரட்டி வேலை வாங்குவாங்க, யாருக்குமே அடங்க மாட்டாங்க. அண்ட் இதனாலே வந்துட்டு நிறைய பேருக்கு இவங்களை பிடிக்காது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி நெகட்டிவ்ஸ். அண்டு கோவப்படுவாங்க, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஷார்ட் டெம்பர் கொஞ்சம் இருக்குது. அண்ட் தே ஆர் செக்ஷுவலி இன்டல்ஜென்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேல் ஹாவ் அ ஆக்டிவ் செக்ஷுவல் லைஃப். அதனால் கொஞ்சம் அந்த ஏரியாவில் அடிக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த நெகட்டிவ்ஸ். தே ஆர் ஜட்ஜ்மெண்டல். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. தே ஹாவ் அ ஸ்ட்ராங் ஒப்பீனியன் ஆன் அதர்ஸ். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். பரணி நட்சத்திரம்னு ஒருத்தவங்களை தெரிஞ்சிருச்சுனாலே, ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவங்களோட ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கணும். ஃபஸ்ட்டு மீட்டிங்கே வந்து தடாலடியாக அடித்து பிடிச்சி அவங்கக்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னா காலம் பூரா அவங்க வந்து உங்களை வந்து சீண்டிகிட்டே தான் இருப்பாங்க. இவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ தே ஆர் வெரி ஜட்ஜ்மெண்டல். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணாலும் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. ஸோ இப்போ பரணி நட்சத்திரத்தில் ஒரு பெண் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பெண் பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் தெல் பி வெரி க்ளீன். ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க, வீட்டை நல்லா பார்த்துப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸை நல்லா பார்த்துப்பாங்க. பட் அட்வைஸ் சொன்னால் மட்டும் எடுத்துக்கவே மாட்டாங்க. அட்வைஸ் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் இருக்க எல்டர்லி பர்சன்ஸ், அதாவது முதியவர்கள், தாத்தா பாட்டி, அம்மா சைடு அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸ், பெரியவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க. தைரியம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கத்துவாங்க. தே ஆர் வெரி ஆர்குமெண்டேட்டிவ். ஆர்குமெண்ட்ஸ் பறக்கும், ஆனால் பறக்கும். இவங்கெல்லாம் ஈஸியாக வந்துட்டு தனிச்சிடவே முடியாது, பேசி வந்து வென்றுடவே முடியாது. அந்த அளவுக்கு தே ஆர் ஆர்குமெண்டேட்டிவ். ஆர்குமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க. தே ஆர் இம்பல்சிவ். அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்கள் வந்து இம்பல்சிவ் பையர்னால் இவங்களும் அப்படி தான். பார்த்தோன்னே ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா உடனே வந்து வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையை ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோடு பார்க்கணும் அப்படின்றது வந்து இவங்களுக்கும் இருக்குது. தே ஆர் ஆப்டிமிஸ்டிக் இன் தர் லைஃப். பெண் ஒரு பரணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. பரணி வந்து சுக்கிரனோட நட்சத்திரம். ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த அளவு அழகாக இருப்பாங்க. அவங்களோட பற்கள் வந்துட்டு பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். அந்த டூத் பேஸ்ட் ஆட்லாம் வருதில்ல, அதில் வந்துட்டு என்னடா அது இவங்க பல் வந்து இவ்வளோ வெள்ளையாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு அவங்க பற்கள் வெள்ளையாக இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக டக்கராக இருப்பாங்க. பெண் பரணி நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 23 வயசில் கல்யாணம் ஆகுங்க. ஷீ லைக்ஸ் டு கண்ட்ரோல் ஹர் பார்ட்னர். அவங்கள சுற்றி இருக்க விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும், எப்போதுமே ஹஸ்பண்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் இவங்க. மேரிட் லைஃப் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப லவ் பண்ணுவாங்க இவங்கள. ஸோ மேரிட் லைஃப் வந்துட்டு ஸ்மூத்தாக சூப்பராக போகும். பட் எங்கே பிரச்சனை அப்படின்னா இன்லாஸோட தான் பிரச்சனை. மாமனார் மாமியாரோட சுத்தமாக செட்டே ஆகாது. ஏன்னா அங்கே போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட அப்பா அம்மா இப்படி, இவங்க வந்துட்டு பெரிய ராயல் ஃபேமிலி, எங்கள் வீட்டில் 4 கார் இருக்குது, எங்கள் வீட்டில் 4 பங்களா இருக்குது, எங்கள் வீட்டில் 10 வேலை ஆட்கள் இருக்காங்க, இங்கே வந்து நான் தனியாக வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஃபேமிலியை வந்துட்டு பெருமையாக பேசுவாங்க. என்னதான் இருந்தாலும் பையனோட அப்பா அம்மாவுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் பிடிக்காது இல்லையா.
அவங்களோட ஃபேமிலி பற்றியும் கொஞ்சம் பேசணும். பட் எப்போதுமே வந்துட்டு நான் வளர்ந்தது அப்படி, என் ஃபேமிலி இப்படி அப்படின்னு சொல்லி இவங்க ஃபேமிலியோட புராணத்தே பாடினா ஸோ அது வந்து பெரிய ஒரு நெகட்டிவ். ஸோ இவங்களுக்கு இவங்க மாமனார் மாமியாரோட ஆகாது. தே ஹேவ் அ ஸ்ட்ராங் வில் பவர். இவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வில் பவர் உண்டு. அண்ட் இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க. இன்ஸ்பைரிங்காக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா தான் இவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இவங்களோட ஹஸ்பண்டும் அப்படி தான் அமைவாங்க. அண்ட் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் அடங்கி தாங்க போகணும் ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா இவங்க ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அடங்கி கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செயல்படுற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. ஸோ எல்லாத்தையும் அனுசரித்து போகிற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க. அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அட்ஜஸ்ட்னா என்னன்றது அவங்களுக்கு தெரியணும் அந்த ஹஸ்பண்ட்க்கு. அப்போனா தான் இவங்களோட வண்டியை ஓட்ட முடியும். இவங்களுக்கும் உடல்நிலையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. தே வில் என்ஜாய் அ குட் ஹெல்த். பட் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. அந்த பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போகிறது, மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. யூட்ரஸ் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ், அனிமியா இதெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி வெரி இண்டிபெண்ட். தே ஆர் ஃபியர்ஸ்லி இண்டிபெண்ட். ஒருத்தவங்களை நம்பி வாழவே மாட்டாங்க, சொந்த காலில் தான் நிற்பாங்க. பேரண்ட்ஸ்கிட்டேயே எதுவுமே வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படின்னா ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டார்கிட்ட எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ சொந்த காலில் தான் நிற்கணும்னு பார்ப்பாங்க, ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வேலைக்கு போகிற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க, இல்லைனா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க இவங்க. ஷீ கேன் ஆல்சோ பி எ குட் பொலிட்டிஷியன். பப்ளிக் ரிலேஷன்ஸ் ரொம்ப அழகாக வரும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அழகு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரெண்டும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேல்ஸில் பின்னி பெடல் எடுப்பாங்க. தே கேன் பி அன் எக்ஸலண்ட் சேல்ஸ் உமன். ரொம்ப ராஜதந்திரமாக செயல்படுவாங்க. ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, இவங்களே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுவாங்க. ஷீ க்ரியேட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹர் செல்ஃப். ஸோ ஆண்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் சொன்னனோ அது அப்படியே இவங்களுக்கும் பொருந்தும். பயங்கரமாக ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த்து எல்லாமே இருக்கும். அதிகமாக பேர்ன் அவுட் ஆவாங்க, தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நிறைய வேலைகளை பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. அதனால் சுற்றி இருக்கவங்களுக்கு இவங்களை பிடிக்காது, ரொம்ப அடமெண்ட்டான ஆளுங்க. ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் அங்கே என்ன சொன்னனோ அது அப்படியே இங்கே பொருந்தும். ஸோ இவ்வளோதாங்க பரணி நட்சத்திரத்தோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட பொது குண நலன்கள். உங்கள் வீட்டில் பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அத்தனை குவாலிட்டிஸ், அத்தனை கேரக்டர்ஸுமே ஒத்துப்போவும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யார் பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் நான் சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அப்படியே பொருத்தி பார்க்கலாம். அது அப்படியே அவங்க லைஃப்பில் நடக்கும். அவங்களோட குவாலிட்டிஸ், அவங்க கேரக்டரும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி லாங் வீடியோ. ஸோ நக்ஷத்ராஸ் ரொம்ப டீட்டெயில்டாக தான் பேசி ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது, சூரியனோட நட்சத்திரம், அதை பற்றி பேசுகிறேன். ஸோ என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் புட் அவுட் அ வீடியோ ஆன் தட். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.